நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பார்ந்தவர்களே, இதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுக்குலத்தை தேடி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நம்மை தேடி நமது நடுவில் வந்து இருக்கின்றார். உங்களை பார்ப்பதற்காக, உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காக இதோ நமது நடுவில் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய தெய்வமாய் நமது மத்தியில் வீற்றிருக்கின்றாரே. இந்த பரிசுத்த தெய்வத்தை உற்று நோக்குவோமா? இவர்தான் இந்த உலகத்தின் பாவங்களை போக்கக்கூடிய செம்மறியானவர். இவருடைய இரத்தத்தினால் தான் நமக்கு விடுதலை கிடைத்து இருக்கின்றது. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு ரட்சித்து இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, சில நிமிடங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லி துதிப்போம். கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் துதித்து ஆராதித்து ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ நம்மை தயாரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமிக்க தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. குருடர்களை பார்க்க செய்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. செவிடர்களை கேட்க செய்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இறந்து நாளை போன சரீரத்தை மீண்டுமாய் உயிர்த்தெழ செய்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கண்ணீரோடு வந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்தவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல குடும்பத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. குழந்தை செல்வங்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடல் பலத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உண்ண உணவும் உடையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட உம்மை நோக்கி நாங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றிற்குமே பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தந்தையே, இந்த நேரத்திலும் கூட உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் செய்த பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நற்கருணை நாதரை எங்களை தூய்மைப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த நாளிலும் கூட சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவருடைய உடன் இருப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவருக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது இல்லை. உங்களுடைய சிந்தனையில் கூட ஆண்டவருக்கு தெரியும், அந்த சிந்தனையை அறிந்து இருக்கின்றார் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பலதரப்பட்ட சிந்தனைகளை சிந்தித்து விட்டு அதன்படி நாம் நம்மையே அதற்கு அடிமையாக்கி வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் தரக்கூடிய இந்த வார்த்தைகளையும் அவர் பேசுவதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே இந்த நேரத்தில் நம்முடைய காதுகளை திறந்து வைத்து நற்கருணை நாதரை உற்று நோக்கி அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 25. ஆள் பார்த்து செயல்படாத கடவுள்
நேர்மையற்றவருக்கு அவரது நேர்மையற்ற செயலுக்கு ஏற்ற பயணியை கைமாறாக அளிப்பார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். சில நாட்களில் சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கலாம், ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகின்றார் என்று சொல்லி. ஏனென்றால் நம்முடைய நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தை நாம் பார்க்கும் பொழுது நமது அருகில் உள்ள வீட்டில் இருப்பவர்கள் செல்வந்தர்களாய் இருக்கலாம், அருகில் உள்ள வீட்டில் இருப்பவர்கள் அல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் நல்ல வேலை கிடைத்து வெளிநாட்டில் இருக்கலாம், அல்லது அரசு வேலை கிடைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்தில் பணமும் பொருளும் சொத்தும் இருந்தால் நிறைவான ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் நினைத்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்மிடம் பணமும் சொத்தும் இருக்குமே என்றால் அது ஒரு மாயையாய் மாறிவிடுகின்றது. ஏனென்றால் இந்த பணமும் சொத்தும் நம்முடைய கண்களை குருடனாய் மாற்றி விடுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய பொழுதில் கூட நீங்கள் கேள்விப்பட்டு இருந்திருக்கலாம், அந்த அலுகாஸ் ஜுவல்லரி என்று ஒரு ஜுவல்லரியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரன், பெரிய கோடீஸ்வரன், அவர் துபாயில் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை நாம் இந்த செய்தித்தாளிலும் அந்த சமூக வலைத்தளத்திலும் நாம் பார்த்து இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், அவருக்கு செல்வம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, ஆனால் இந்த மனதில் ஒரு அமைதியோ நிம்மதியோ இல்லாத சூழ்நிலையில் அவர் 4வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் ஒரு நாளும் ஆள் பார்த்து செய்வது இல்லை, செயல்படுவதும் இல்லை. ஏனென்றால் அவர் நம்மை படைத்திருக்கின்றார், அவருடைய சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார், அவருடைய உயிர் மூச்சை நமக்கு கொடுத்திருக்கின்றார். விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் நம்மை நிலைநிறுத்தி நாம் வாழ்வதற்கு நம்மை படைக்கி இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுவதற்காக அவர் கடந்து வருகின்றார். ஆனால் நாம் அவரிடம் பேசாதபடி, அவருடைய குரலை கேட்காதபடி, அவரை புறக்கணித்து அனுப்புகிறபடியினால் கவலையோடு ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு கடந்து செல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வேளையில் தான் ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்பதை நீங்கள் உணர முடியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் மிகவும் கடவுள் பக்தியில் மிகுந்தவர், நல்ல ஒரு கடவுளுக்காக ஊழியம் செய்து கொண்டு இருப்பவர். ஆனால் சில காலகட்டங்களில் அவருக்குள் ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஏனென்றால் அவர் கடவுளுக்காக ஊழியம் செய்கின்றார், கடவுளை நம்பி இருக்கின்றார். அவருடைய குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளும் சோர்வுகளும் கண்ணீரும் அந்த வேளையிலே அவரால் தொடர்ந்து அந்த ஆண்டவருடைய பணியை செய்ய முடியவில்லை. அவர் ஆண்டவருடைய பணியை செய்யாதபடி இந்த உலகபூர்வமாய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இந்த உலகத்தில் உள்ள பொன்னையும் செல்வங்களையும் அவர் சேர்க்க அவர் முயற்சி செய்தார். அவருக்கு பொன்னும் கிடைத்தது, செல்வமும் கிடைத்தது. ஆனால் அவர் ஊழியம் செய்யக்கூடிய வேளையிலே அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த அமைதி அவரை விட்டு மாறி போய்விட்டது. அவர் ஆண்டவருடைய அந்த ஆவியையும் வல்லமையும் பலத்தையும் அவர் இழந்து போய்விட்டார். சாம்சன் எவ்வாறு ஆண்டவருடைய வல்லமையை இழந்து போனாரோ அதே போல அவர் இழந்து போனதை அவர் உணர்ந்தார். அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். நான் என்னுடைய ஆண்டவரை மறந்தேனே, என்னுடைய கடவுளை மறந்தேனே, ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகிறார் என்பதை நான் என் மனதில் நினைத்து கொண்டு ஆண்டவரை விட்டு வழி விலகி போனேனே. இப்பொழுது நான் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கின்றேன், என்னுடைய நிம்மதியை இழந்து தவிக்கின்றேன். எனக்கு பொண்ணு இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது, சொத்து இருக்கின்றது, கார் இருக்கின்றது, நல்ல வீடு இருக்கின்றது, நல்ல உறவினர்களை தேடி வந்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் என்னிடம் சொன்னார். ஆனால் அதன் வழியாக எனக்கு எந்த ஒரு நிம்மதியும் இல்லை என்பதை என்னோடு பகிர்ந்து கொண்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படாத கடவுளாய் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நாட்டை பாதுகாத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், எனக்கு தெரிந்த அநேக பேர் அந்த இராணுவத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இராணுவ பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் குளிர் பிரதேசத்திலும் பனிர் பிரதேசங்களிலும் அந்த வெப்பமாய் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் அவர்கள் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் என்னோட சகோதரர் ஒருவர், எனக்கு தெரிந்த சகோதரர் ஒருவர் என்னோட பகிர்ந்து கொண்டார். ஃபாதர்,
நாங்கள் இந்த இடத்திலே பணி செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக இந்த இடத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் அச்சத்தோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கேட்கும் பொழுது எங்கள் மனது உடைந்து போகின்றது. அநேக ஏமாற்றங்கள், அநேக ஊழல்கள், அநேக கற்பழிப்புகள், கொள்ளைகள், மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் இந்த அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் வருத்தத்தோடு அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, மனிதன் சில நேரங்களிலும், சில நாட்களிலும், சில வருடங்களிலும் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கடவுள் அவரை சந்திக்கக்கூடிய வேளையிலே அவர் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார். காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் அவர் மாறிவிடுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் பார்த்து இருக்கலாம். அநேக மக்களை நாம் சந்தித்திருப்போம். வேலை செய்த இடத்தில் இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாய் இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாய் இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களாய் இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாய் இருக்கலாம், நம்முடைய ஊரில் வசிக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். அநேக பேரிடம் நீங்களும் ஏமாந்து போயிருக்கலாம். ஏனென்றால் நாம் ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகின்றார். அவருக்கு மட்டும் சொத்தை கொடுக்கின்றார், அவருடைய பிள்ளைக்கு மட்டும் வேலை வாய்ப்பை கொடுக்கின்றார், அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் நல்ல திருமண காரியத்தை கொடுத்திருக்கின்றார், அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி நீங்கள் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆண்டவர் அதை அருவருக்கின்றார். நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் இதை குறித்து. ஏனென்றால் ஆண்டவருக்கு எதிராக நாம் எதையும் பேசக்கூடாது. ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படக்கூடிய கடவுள் இல்லை. ஆள் பார்த்து செயல்படுவார் என்றால் நம்ம அந்த உலகத்தில் வாழ முடியாது. உங்களுடைய பாவங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். இரண்டாவதாக ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நேர்மையற்றவருக்கு அவரது நேர்மையற்ற செயலுக்கு ஏற்ற பயனையும் கைமாறையும் அளிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பார்க்கின்றேன். அநேக முறை அநேக மக்கள் எனக்கு எதிராக இருந்தது நாட்கள் உண்டு. மக்களை விட என்னோடு பணி செய்த குருக்கள் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய தவறுகளை நாம் கண்டுபிடிக்கக்கூடிய வேளையிலே அதை கண்டுபிடித்து சில நேரங்களில் நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதவியை வைத்துக் கொண்டு நேர்மையற்ற செயல்களை செய்வதை நாம் கண்ணால் பார்த்திருக்கின்றேன். அதையும் நான் அனுபவித்து இருக்கின்றேன். அவர்கள் கடவுளுடைய தண்டனைக்கு தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் கடவுளால் திருப்பொழிவு பெறப்பட்டவர்கள். எனவே அவர்கள் கடவுள் மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாய் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த வாழ்க்கையாய் இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாய் இருக்கலாம், என்னுடைய இறை அடைத்தல் வாழ்க்கையாய் இருக்கலாம், எல்லாவற்றிலும் இப்படிப்பட்ட மக்களை நாம் சந்திக்க முடியும். அவர்களுடைய செயல் அந்த நேர்மையற்றதை மட்டுமே செய்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அந்த குடும்பத்தினுடைய வளர்ப்பாய் இருக்கலாம், அல்லது அந்த தாய் தந்தையர்கள் நல்லவர்களாய் இருக்கலாம். அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இப்படிப்பட்ட ஏமாற்றங்களை சந்தித்து அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றவர்களாய் மாறி இருக்கலாம். அதை தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்லுகின்றார். நீ நேர்மை உள்ளவனாய் இருக்கக்கூடிய வேளையிலே நான் உன்னுடைய நேர்மையின் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அபிரகாம் நேர்மையான மனிதராய் இருந்தார். புனித சூசையப்பர் நேர்மையான மனிதராய் இருந்தார். எனவே அவர்களை வழி வழியாய் கடவுள் ஆசீர்வதித்தார். அவர்களுடைய பெயரை 2000 ஆண்டுகளாக விளங்க செய்து கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய வேளையிலே நாம் எதையும் எடுத்துக்கொண்டு செல்வது இல்லை. யோபு 1வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் யோபு அழகாக சொல்லுகின்றார். நான் பிறந்த மேனியாய் என்னுடைய தாயின் சரித்திரத்தில் இருந்து வந்தேன். நான் பிறந்த மேனியாய் இந்த உலகத்தை விட்டு நான் போவேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதை நாம் உணர்ந்தோம் என்றால் நாம் நேர்மையற்ற செயல்களை செய்ய முடியாது. நேர்மையற்ற ஆட்சி மாளர்களுக்காக நம்மால் ஜெபிக்க முடியும். மற்றவர்களை குறை சொல்லாதபடி நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய நேர்மையற்ற செயலில் இருந்து அவர்களை திருத்துவார். அவர்கள் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த நேர்மையற்ற செயல்களில் இருந்து தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால்
அவர்கள் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை தீர்ப்பை பெற்றுக் கொள்வார்கள். அதை நாம் மற்றவர்களை தீர்ப்பிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் ஆண்டோடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை முன்னிறுத்தி நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவரை நாம மகிமைப்படும்படியாக நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவரை எப்பொழுதும் உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் அரவணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் அதற்காக தான் ஏக்கம் கொண்டு இருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதற்குள்ள ஞானத்தை உங்களுக்கு தரும்படியாக இந்த நாள் நாம் செபிப்போம். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக இந்த வணக்க மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த வணக்க மாதத்தை ஆரம்பித்து இருக்கின்றோம். அன்னை மரியாளுடைய மாதமாய் இந்த மே மாதத்தை திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் குடும்பமாய் இருந்து அன்னை மரியாளை நோக்கி ஜெபமாலை சொல்லி ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய அலைபேசியை, இந்த மொபைலை தனியாக வைத்துவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைத்துவிட்டு நாம் கடவுளோடு இணைந்து இருக்கும்படியாக அன்னை மரியாளுடைய உதவியை நாம் தேட வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியாள் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தார்கள். எப்படி அவர்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் எப்பொழுதும் கடவுளை பற்றிய சிந்தனையில் இருந்தார்கள். பாருங்கள், நம்முடைய சிந்தனையில் ஆண்டவர் இருப்பார் என்றால் தாவீது அழகாக சொல்கிறார், இரவு விழிப்பு நேரத்திலும் கூட ஆண்டவரே நான் உம்மை பற்றியே சிந்திப்பேன் என்று சொல்லி. எனவே அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்குமே என்றால் நீங்கள் கடவுளை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திக்க முடியும். நீங்கள் கடவுளை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்தித்திருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, முதலில் ஆண்டவருக்கு உகந்ததை தேடுங்கள், விண்ணகத்தில் உள்ளதை தேடுங்கள், மீது எல்லாவற்றும் ஆண்டவர் உங்களுக்கு கூட்டிக் கொடுப்பார் என்று சொல்லி. எனவே அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளுடைய உதவியை கேட்போம். நாம் ஒவ்வொரு நாளும் 4 ஜெபமாலையை சொல்லுவோம். நாம் சொல்லி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, இதை வார்த்தையின்படி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அந்த விண்ணக பிரசன்னத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும், நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த பிரசன்னம் நம்மை கடந்து வருவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலும் கூட நீங்கள் எதை செய்தாலுமே ஆண்டவர் மகிமைக்காக செய்யுங்கள். இந்த வணக்க மாதத்தில், அன்னை மரியாளுடைய வணக்க மாதத்தில் அன்னை மரியாளுக்கு உள்ள அந்த மரியாதையை கொடுங்கள். அப்பொழுதுதான் அந்த திரு குடும்பமாய் புனித சூசேப்பர், அன்னை மரியாள், அந்த பாலன் இயேசு உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வந்து உங்களோட தங்கி இருப்பதை நீங்கள் உணர முடியும். எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்? உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் அமைதியும் இருக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்களோடு கூட இருக்கின்றீரே. எனவே நீர் ஆள் பார்த்து செயல்படாத தெய்வமாய் இருக்கின்றீர். நீர் எப்பொழுதும் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர் என்பதை நாம் ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவர் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடும் நம்மை இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதித்து உலகபூர்வமான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுவிட்டு அந்த விண்ணக ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து அந்த சிந்தனையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக இந்த நேரத்தில் கருத்தாய் நாம் மன்றாடுவோம். நம்முடைய பொல்லாப்பான சிந்தனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு 5 நிமிடங்கள் நாம் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் தரக்கூடிய அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய ஆவியே, தந்தையே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எங்களை தேடி வந்து ஆண்டவரே இந்த எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடாமல் அலைந்த நாட்கள் உண்டு சுவாமி, உம்மை புறக்கணித்து அலைந்த நாட்கள் உண்டு சுவாமி, உம்மை அறிந்தும் அறியாதது போல் நான் இருந்த நாட்கள் உண்டு சுவாமி, உம்மை நோக்கி வந்து ஜெபிக்காதபடி இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே. என்னுடைய சிந்தனையால் பாவம் செய்து 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 உம்முடைய சிந்தனைகள் இல்லாத நாட்கள் உண்டு சுவாமி. இந்த உடலினால் பாவம் செய்து உம்மிடம் நீர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய இந்த உடல் முழுவதும் அழித்த நாட்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உமது பரிசுத்த இரத்தங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கல்வாரில் அடித்து நொறுக்கப்பட்டீரே. எங்களுடைய பாவங்களுக்காக மீறுதலுக்காக நீர் செஞ்ச இரத்தத்தை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த பாவ பிடியிலிருந்து எங்களை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உமது சரீரம் முழுவதும் வாரியினால் கிழிக்கப்பட்டதே ஆண்டவரே, எங்களுடைய பாவம் சரீரத்தினால் செய்த பாவத்தினால் நீர் உங்களுடைய அழகை எல்லாம் இழந்தேரே சுவாமி. இந்த நேரத்திலும் தகப்பனே, நாங்கள் அழகுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறே சுவாமி. இந்த நேரத்தில் நாங்கள் இருந்த காரணத்திற்காக மனம் வருந்துகிறோம் சுவாமி. இது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை அரவணைத்துக் கொள்ளும்படியாகவும் நாங்கள் இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதத்தை திரும்ப தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக முறை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நினைத்து இருக்கின்றோம், ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகிறார் என்று சொல்லி. ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் ஆள் பார்த்து செயல்படாத தெய்வம் என்பதை எங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கின்றீர். நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகி போகாத கடவுளாய் இருக்கிறீர் என்பதை விளக்கி சொல்லி இருக்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் பயத்தின் ஆவி எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, கடவுள் மீது இருக்கக்கூடிய பயத்தின் ஆவி எங்களுக்கு தாரும் அப்பாம். அதன்படி வாழ எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தாரும் ஆண்டவரே. தூய ஆவியானுடைய பலத்தை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் ஆற்றலையும் தரும்படியாக செபிக்கின்றோம். ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் நேர்மையற்ற செயல்களை செய்திருக்கின்றோம். ஆண்டவரே, தீமைக்கு துணை போய் இருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் மனம் மாறி உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி. உமது அரவணைப்புக்குள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து செங்கடலை பிளந்து ஆண்டவரே அவர்களை வழிநடத்தியது போல் எங்களை நீ வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே, இரவும் பகலும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர். ஆனால் தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லாதபடி உம்மை ஆராதிக்காதபடி இந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அதற்காக மனம் மருந்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலே தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தில் நீர் திரு குடும்பமாய் வந்திருப்பதற்காக நன்றி. அன்னை மரியாளை எங்களுக்கு நல்ல தாயாய் கொடுத்திருப்பதற்காக நன்றி. புனித சூசையப்பர் எங்களுக்கு நல்ல பாதுகாவலராய் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட நீர் இந்த உன்னத ஆசீர்வாதத்தை தந்திருப்பதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை தந்து திட்டப்படுத்தியிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார். திரு குடும்பமாய் நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார். எனவே ஒரு நாளும் கடவுளை நோக்கி பேசாதபடி, கடவுளை நாம் செய்த காரியங்களை நினைத்து முணுமுணுக்காதபடி நாம் வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் தரக்கூடிய இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கின்றார், இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த உற்சாகத்தோடு நாம் அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருந்து அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்துவாராக.